ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய ஆன்மீக நற்சிந்தனை. இன்றைக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். பெருமாள் எடுத்த அவதாரங்கள் 9 அவதாரங்கள் எடுத்து விட்டார். அந்த 9 அவதாரங்களிலே அதி அற்புதமான அவதாரம் வாமன அவதாரம். இந்த வாமன அவதாரத்தின் பொருட்டுத்தான் நாம் திருவோண நன்னாளிலை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த மகாபலி சக்கரவர்த்தி அவர்கள் ஆண்ட பகுதியான கேரளத்திலே இந்த திருவோணம் என்பது மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. பெருமாளுடைய அவதாரம் தான் என்றாலும் அங்கிருக்கின்ற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கூட திருவோண நாளை அவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடுகின்றார்கள், பேதமின்றி கொண்டாடுகின்றார்கள். ஆக இது ஒரு இந்து பண்டிகையாக இருந்தாலும் எல்லோருடைய மனதையும் நிறைவு செய்கின்ற ஒரு அற்புதமான பொதுவான ஒரு பண்டிகையாக இப்போது மாறிவிட்டது. இந்த திருவோண பண்டிகை நடப்பதற்கு மூல காரணமாக இருப்பவர் மகாபலி சக்கரவர்த்தி. இந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய முற்பிறப்பு என்பது எலியாக பிறந்தார். உலகையே உங்களுடைய பாதங்களால் அளக்கும் பரந்தாமனே, உங்களுக்கு நான் என்னையே தருகின்றேன், 3வது அடியை என் தலைமேல் வைத்து அளந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சிரம் தாழ்த்தி நின்றார் மகாபலி. அவரது தலையிலே தன்னுடைய பாதத்தை வைத்து அழுத்தி பாதாள லோகத்துக்கு அனுப்பினார் மகாவிஷ்ணு. மகாபலியினுடைய தியாகம் அந்த பரந்தாமனை மகிழ்ச்சியிலே ஆழ்த்தியது. ஆண்டுதோறும் ஒரு நாள் மக்களை காண மகாபலிக்கு அனுமதி தந்தார். ஓணம் பண்டிகை நாளிலே மக்கள் ஆடி பாடி மகிழ்ச்சியோடு தங்களை காண வருகின்ற சக்கரவர்த்தி மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கின்றார்கள். மகாபலி சக்கரவர்த்தி அசுரனாக இருந்தாலும் ஆண்டபோது தன்னுடைய மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தார். மிகப்பெரிய யாகமான அஸ்வமேத யாகத்தை நடத்தி பலருக்கு கேட்டதையெல்லாம் கேட்ட வண்ணம் கொடுத்தார். அப்படி கேட்கும்போதுதான் மகாபலியை நோக்கி வந்த மகாவிஷ்ணு ஈரடியால் இந்த புவனங்கள் முழுதையும் அளந்துவிட்டு 3வது அடிக்கு இடம் கேட்டார். திருவோணம் திருவிழா அறுவடை திருவிழாவாகவும் இந்த கேரளத்திலே கொண்டாடப்படுகின்றது. உலகம் முழுவதிலும் இருக்கின்ற மலையாள மொழி பேசுகின்ற மக்கள் அனைவரும் மிக மிக உற்சாகமாக கொண்டாடப்படுகின்ற அற்புதமான திருநாள் இந்த திருவிழா, இந்த ஓணம் பண்டிகை, திருவோணம் பண்டிகை என்பது. எலி செய்த ஒரு அற்புதமான காரியத்தினாலே தான் இந்த நிகழ்வே நடைபெற்றது. சிவன் கோவிலிலே விளக்கு ஒன்று அணையும் நிலையிலே இருந்தது. அப்போது கோயிலுக்குள் புகுந்த எலி ஒன்று எதேச்சையாக விளக்கிலே ஏறியது. அதனுடைய வால் அந்த எரிகின்ற திரியின் மீது பட்டது. திரி தூண்டப்பட்டு விளக்கு பிரகாசமானது. அதாவது அணைய போன விளக்கு பிரகாசமானது. தன்னை அறியாமல் எலி செய்த அந்த காரியம் அதற்கு மிகப்பெரிய புண்ணியத்தை தந்தது. அடுத்த ஜென்மத்திலே எலிக்கு சக்கரவர்த்தி யோகத்தை அருளினார் சிவபெருமான். அந்த எலிதான் அடுத்த பிறவியிலே மகாபலி சக்கரவர்த்தியாக அவதரித்தது. தெரிந்தோ தெரியாமலோ புண்ணிய காரியம் செய்தாலும் பலன் உண்டு என்பதற்கு இந்த அற்புதமான ஒரு சம்பவம் ஒரு உதாரணமான புராண நிகழ்வாகும். அந்த மகாபலி சக்கரவர்த்தி வாரி வழங்கும் வள்ளலாக இருந்தார். இந்த மலையாள தேசம்தான், கேரள தேசம்தான் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது. 33 கோடி தேவர்களும் அதிசயப்படும்படியாகவும் பொறாமை கொள்ளும் வகையிலும் நல்லாட்சி செய்தான் மகாபலி. மகாபலியினுடைய புகழானது பல திசையெங்கும் பரவியது. தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் கேட்டதை வாரி வாரி வழங்குவதிலே கர்ணனாக இருந்தான் மகாபலி. ஒரு அருமையான பொற்கால ஆட்சியை நடத்தி வந்தார். அவரை அசுரகுரு சுக்கராச்சாரியார் வழிநடத்தி வந்தார். தேவர்கள் பொறாமைப்பட்டு இந்திரனிடம் சென்று முறையிட்டார்கள். அவர் மகாவிஷ்ணுவிடம் கூறினார். அதற்காகவே மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தார். மகாபலியின் புகழுடன் பல யுகங்களுக்கும் நிலைத்திருக்குமாறு செய்ய முடிவு செய்தார்.
குள்ளமான வாமனனாக அவதாரம் எடுத்து பூலோகம் வந்து மகாபலியிடம் சென்று தானம் கேட்டார். விஷ்ணுதான் வாமன அவதாரம் எடுத்து வருகின்றார் என்பதை தன்னுடைய ஞான திருஷ்டியிலே தெரிந்து கொண்டார் சுக்கிராச்சாரியார். வாமனனாக வந்திருப்பது சாக்ஷாத் மகாவிஷ்ணு, அவசரப்பட்டு எந்த வாக்கும் கொடுத்து விடாதே, அது உன் ஆட்சி அதிகாரம் மட்டுமின்றி உன்னுடைய ஆயுளுக்கே அது ஆபத்தாக முடியும் என்று மகாபலியை எச்சரித்தார் சுக்கிராச்சாரியார். ஆனால் மகாபலியோ மகிழ்ச்சி அடைந்தார். என்னுடைய நல்லாட்சியை அகில உலகமும் பாராட்டுகிறது, இதை கேள்விப்பட்டு பகவானே இறங்கி வருவது நான் செய்த பாக்கியம் அல்லவா? எல்லோரும் கடவுளிடம்தான் சென்று கேட்பார்கள், ஆனால் அந்த கடவுளே இறங்கி வந்து என்னிடம் யாதகம் கேட்கப் போகின்றார் என்றால் அவருக்கு கொடுப்பதை விட வேறு என்ன எனக்கு இருக்கின்றது புண்ணியம் என்று மகிழ்ச்சியோடு தயாராகிவிட்டார் மகாபலி. மகாபலியிடம் வந்த வாமனன் தனக்கு 3 அடி நிலம் தேவைப்படுவதாக கூறினார். குள்ளமான உருவத்தோடு வந்த வாமனனை மகாபலி விழுந்து வணங்கினார். 3 அடி நிலம்தானே, தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். நிலம் தருவதாக தாரை வார்த்து கொடு என்றார் வாமனன். இடையிலே அந்த பஞ்சபாத்திர உத்ரணியிலே புகுந்தார். அதனுடைய அந்த ஓட்டையிலே வண்டுருவம் கொண்டு புகுந்து அதனை தடுக்க நினைத்தார் சுக்கிராச்சாரியார். கமண்டலத்திலே வழிந்த நீரை சாய்க்கத் தொடங்கிய இந்த மகாபலி சக்கரவர்த்தி நீர் கீழே விழாததை பார்த்து அரண்டு போனார். நீர் கீழே விழவில்லையே என்று பதறினார். ஆனால் சற்றும் பதறாத வாமன உருவில் இருந்த பெருமாள் தன்னுடைய தர்பை குச்சியை எடுத்து அந்த கமண்டல ஓட்டையுள் குத்தினார். மகாபலி கமண்டலத்தை சாய்த்து நீர் வராமல் தவிக்க தன்னுடைய தர்பை குச்சியை எடுத்து கமண்டலத்தை குத்த அங்கே வண்டாக உருமாறி இருந்த சுக்கிராச்சாரியாருடைய கண்களில் குத்தியதால் சுக்கிராச்சாரியார் தன்னுடைய பார்வையையே எழுந்து விட்டார். அதன் பிறகு கமண்டலத்திலே இருந்து நீர் வெளியேற அதை தன் கையிலே பிடித்து 3 அடி நிலத்தை தாரை வார்த்து கொடுத்தார் மகாபலி. குள்ள வாமனனாக இருந்த மகாவிஷ்ணு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என ஓங்கி உலகளந்த உத்தமனாக விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து நின்றார். ஒரு பாதத்தை பூமியிலேயும் இன்னொரு பாதத்தை ஆகாயத்திலேயும் வைத்து 3 அடி கொடுப்பதாக சொன்னாய், 2 அடி அளந்து விட்டேன், 3வது அடிக்கு இடமில்லையே, நான் எங்கு காலை வைக்க என்று கேட்டார். இதோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தலை குனிந்தார் மகாபலி. உடனே அவரது தரையிலே பாதத்தை வைத்து அழுத்தி பாதாள லோகத்துக்கு அனுப்பினார் வாமனன். கொடை வள்ளலாக திகழ்ந்த மகாபலியினுடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கவும் அருள் செய்தார். மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற இந்த ஓணம் பண்டிகையானது அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கின்றது. இப்படிப்பட்ட அற்புதமான மகாபலி சக்கரவர்த்திக்கு அவர் வருடத்திலே ஒரு நாள் வந்து மக்களை சந்திக்கலாம் என்கின்ற ஒரு வரத்தையும் கொடுத்து அவருக்கு அருளினார் மகாவிஷ்ணு. அப்படி மகாவிஷ்ணு கொடுத்த வரத்தின்படி ஆண்டுதோறும் இந்த திருவோண நன்னாளிலே வந்து சந்திப்பது தான் திருவோண பண்டிகை என்று ஆகிற்று. தன்னுடைய நாட்டு மக்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு ஆண்டுதோறும் அவர்களையெல்லாம் பார்ப்பதற்காக மகாபலி சக்கரவர்த்தி நாட்டுக்கு வருவதாக ஐதீகம். திருவோண நாளினுடைய திருவோண பண்டிகையினுடைய தாற்பயம் இதுதான். ஆக இப்படிப்பட்ட அருமையான இந்த திருவோண நாளிலே மக்கள் எல்லோரும் இன்பமாக வாழ்வதற்கு பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகத்தை வேண்டி இந்த திருவோண நன்னாளிலே எல்லோருடைய இல்லங்களிலேயும் விருந்துகளை சமைத்து மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய இல்லத்துக்கு சாப்பிட வருகின்றார் என்று ஐதீகம். ஆகவே ராஜ விருந்தாக எல்லோருடைய இல்லங்களிலேயும் ஏழை முதல் மிகப்பெரிய பணக்காரர் வரை எல்லோருடைய இல்லங்களிலேயும் மிகப்பெரிய அறுசுவை விருந்துகள்
தயாரிக்கப்பட்டு மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய மக்கள் ஒவ்வொருவருடைய இல்லங்களிலேயும் வந்து இந்த விருந்துகளை ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம். ஆக அஸ்வினி தொடங்கி ரேவதி வரை 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் 2 நட்சத்திரங்களுக்குத்தான் திரு என்ற அடைமொழி இருக்கின்றது. ஒன்று சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரம். மார்கழியிலே இந்த நட்சத்திர நாளிலே தான் ஆருத்ரா தரிசனம் நடைபெற்று நடராஜ பெருமான் திரு நடனம் ஆடி நமக்கெல்லாம் தரிசனம் தருகின்றார். இன்னொன்று பெருமாளுக்குரிய நட்சத்திரம் திருவோணம். ஆவணி மாதத்திலே வருகின்ற இந்த திருவோண நட்சத்திரம்தான் ஓணம் பண்டிகையாக திருவோணமாக கேரள மக்களால் கொண்டாடப்படுகின்ற அற்புதமான ஒரு பண்டிகை. ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம் 10 நட்சத்திரங்கள் வருகின்ற 10 நாட்களுமே இந்த ஓணம் பண்டிகை மிக விசேஷமாக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. திருவோணம் திருநாள் வாமன அவதார தினமாகவும் கொண்டாடப்படுகின்றது. மகாவிஷ்ணுடைய 10 அவதாரங்களிலே வாமன அவதாரம் 5வது அவதாரம். பெருமாளுடைய திருநட்சத்திரம் திருவோணம். இந்த நாளிலே பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற தடைகள் இடையூறுகள் எல்லாம் நீங்கி சுபயோக வாழ்வு கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே குறிப்பாக திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், சந்திர தசை நடப்பவர்கள் திருவோணம் நட்சத்திர நாளிலே பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்கினால் அவர்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கின்ற தடைகள் தாமதங்கள் எல்லாம் தவிடு பொடியாகி இறையருள் கிட்டும். ஆகவே அனைவருக்கும் இந்த திருவோண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு திருவோண நாளிலே எல்லோரும் பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.